செய்திகள் தொடர்கின்றன. கொலம்பியாவை சேர்ந்த பெண் பாப் பாடகர் ஷகீராவை கௌரவிக்க அமெரிக்காவில் உள்ள அவரது ரசிகர்கள் அவருக்கு ஹாலிவுட் திரையுலக நட்சத்திரம் என்ற விருதை வழங்கினர். கொலம்பியாவை சேர்ந்த பிரபல பெண் பாப் பாடகி ஷாகிரா 37 வயதான இவருக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். ஹாலிவுட்டிலும் அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். இந்நிலையில் பாப் பாடகி ஷாகிராவை பாராட்டி கௌரவித்து விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பாடகி ஷாகிரா ஹாலிவுட்டின் 2454வது நட்சத்திரம் என்ற விருதை வழங்கி கௌரவித்தனர். அப்போது அவரது ரசிகர்கள் அவர் முன்னிலையில் ஆடி பாடி மகிழ்ந்தனர். சிலர் அவரிடம் ஆட்டோகிராஃபும் வாங்கினர். உலக பெண்கள் பளுதூக்கும் போட்டியில் ரஷ்ய வீராங்கனை ஸ்விட்லானா டிசரக்கோவா 117 கிலோ எடையை தூக்கி உலக சாதனை படைத்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உலக அளவிலான மகளிருக்கான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 63 கிலோ பிரிவுக்கான போட்டியில் ரஷ்ய வீராங்கனை ஸ்விட்லானா 117 கிலோ எடையை தூக்கி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் ஏற்கனவே 2005 தாய்லாந்து வீராங்கனை பவினா டோங்ஸ்விக் நிகழ்த்திய முந்தைய 116 கிலோ உலக சாதனையை ரஷ்ய வீராங்கனை ஸ்விட்லானா முறியடித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி டெல்லி பெரோசா கோட்லா மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 304 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் பின்னர் முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி 209 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் 95 ரன்கள் முன்னிலை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 180 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 276 ரன்கள் இந்திய அணிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் எடுத்திருந்தது. சச்சின் 33 ரன்களுடனும் டிராவிட் 30 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். சிறப்பாக விளையாடிய சச்சின் 28 ரன்கள் சேர்த்தபோது டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் 15,000 ரன்களை கடந்து புதிய சாதனை படைத்தார். Always in control, gets another boundary. இந்தியா வெற்றி பெற 124 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் இன்று தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 276 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த டெஸ்ட் போட்டியில் 100வது சதத்தை பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் துரதிர்ஷ்டவசமாக 76 ரன்களில் LPW முறையில் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தார். Close and it's given, much to the dismay of this entire stadium and of course all of. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.